சூசையப்பர் என்றால் பொருள் என்ன? அவ்வளவுதான். சூசையப்பர் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால் நம்ம சூசையப்பர்னா என்னன்னு சொல்லுவோம்? மரியாவினுடைய கணவர், இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சூசையப்பர் என்றால் என்ன என்ற அந்த பெயருக்கு சரியான பொருள் என்ன என்றால் ஆங்கிலத்திலே ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா கடவுளின் நிழல். அதுதான் சூசையப்பனுடைய பொருள். அப்படின்னா என்னது? கடவுளுடைய நிழல். வேப்ப மரத்து நிழல் அல்ல, பனைமரத்து நிழல் அல்ல, கடவுளுடைய நிழல். அதுதான் சூசையப்பர் என்ற அந்த பெயருக்கு பொருள்படுகிறது. இப்ப இந்த கிராமத்தினரும் சரி, நம்ம எல்லாருமே யாருடைய நிழல்ல இருக்கிறோம்? அட பாவிகளா, யார் நிழல்ல இருக்கிறோம்? கடவுளினுடைய நிழலில் இருக்கிறோம் என்பது பொருள். எனவே கடவுளுடைய நிழலில் இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் சூசையப்பர் குறிப்பிடுது. பேனாவுள்ள மை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? முடியாது. வாழ்க்கையில ஒரு மை இல்லைன்னா வாழவே முடியாது. அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்காது, மனசாட்சி போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன மையினா அதுதான் நேர்மை. அதான் சூசையப்பருக்கு இருந்த அந்த மை. அதனால தான் நம்ம மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து மலை பொழிவிலே அழகாக சொல்வார், நேர்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் எடுங்க வாசிங்க. மத்தேயு 5 நேர்மையான உள்ளத்தோர். புதிய ஏற்பாட்டில் தாத்தா இருக்கு. மத்தேயு நற்செய்தி புதிய ஏற்பாடு. விண்ணரசு அவர்களுக்குரியது. இப்ப புரியுதா? யோசேப்புக்கு என்ன இருந்தது? நேர்மை இருந்தது. அப்ப அவர் யாருக்கு உரியவர்? விண்ணரசுக்கு உரியவர். அப்ப நம்ம கிராமமே யாருக்குரியதுதான்? விண்ணரசுக்கு உரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நேர்மை அப்படிங்கிற ஒன்று. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மள்ட்ட நேர்மைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எத்தனை திறமை இருந்தாலும் வேஸ்ட். அது ஒன்னத்துக்கும் உதவாது. நீங்க எத்தனை மை வேணாலும் சேர்த்துக்குங்க, இல்ல மற்றவங்களுக்கு போய் மைய கூட வச்சுக்குங்க, அது கூட செயல்படாது. ஏன்னா நம்மள்ட்ட நேர்மை இல்லை. அந்த நேர்மைதான் நம்மை யார் என்று பிறருக்கு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்? கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், ஊருக்காரங்க எல்லாம் சண்டை. காரணம் என்ன அப்படின்னா நேர்மை இல்லை. ஒரு இடத்த அளக்க வர அண்ணன் தம்பிகளுக்கு இடத்த அளக்க வர பஞ்சாயத்து, கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு. உடனே அண்ணன் ஆட்டு குடலை சமைச்சு வச்சுக்கிறாரு, தம்பி ஆட்டு மூளையை சமைச்சு வச்சுக்கிறாருன்னா இப்ப பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன பிடிக்கும்? ஆட்டு குடல் தான் பிடிக்கும். அப்ப யாரு தான் வெற்றி பெறுவா? அண்ணன் வெற்றி அடைவார். அப்ப மூளை என்னது? வேலை இல்லை. அப்ப மூளை இல்லாதவங்களுக்கு தான் என்ன தேவைப்படும்? அப்ப பாத்துக்குங்க. இப்ப என்ன சூழலில், எந்த சூழலில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் சிறப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப யோசேப்னா என்னது? கடவுளின் நிழல். அந்த நிழலில் தான் நாம் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆழமாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. யோசேப்பு யாருடைய கணவர் என்று கேட்டோம் என்றால் அன்னை மரியாவினுடைய கணவர் அப்படிங்கிறது தான் பொருள். இப்ப திருவிழியத்தில் பல அடுக்கான கேள்விகளும் அதில் உண்டு. மரியா என்பவர் யார்? இந்த மரியாவை பற்றிய அதிகமான செய்திகள் எதில் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இல்லை, மரியாவை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு படிக்க வேண்டிய ஒரு திருநூல் ஒன்று உண்டு. அதுதான் குரான். அதிலே கிட்டத்தட்ட மரியாவினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் 96 முறை அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே திருநூல் பார்த்தோம் என்றால் அது குரான். இப்ப பகுத் என சொல்லப்படக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கிறார், இறை தூதர். அவர் தூவாற்றக்கூடியவர், கடவுளுக்கு பூஜை பண்ணக்கூடியவர். அவருக்கு குழந்தை இல்லை. அப்ப கடவுள்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு குழந்தைய கொடு கடவுளே, 20-22 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிற என்னைய துச்சமா பாக்குறாங்க, என்னைய என் மனைவியை இகழ்ச்சி படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வானதூதர் தோன்றி சொல்லுகிறார், உன் குலத்திலிருந்து 2 தேவ தூதர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி முடிகிறார். அப்ப வீட்டுல போய் மனைவியோடு கூடி வாழ்கிறார். பிறகு பார்த்தோம்னா 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒருவர் பெயர் அண்ணா, இன்னொருவர் பெயர் இஸ்பா. ஒருவர் பெயர் அண்ணா, இன்னொருவர் பெயர் இஸ்பா. இப்ப பகுத்து போறார், என்னையா கடவுள் நீ, நான் ஆம்பளை பிள்ளையை கேட்டா நீ பொம்பளை பிள்ளை 2 கொடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு சண்டை. அப்ப உடனே வானதூர் சொல்றார், நீ கவலைப்படாத, உன் குலத்திலிருந்து 2 இறை வாக்கின இறை தூதர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்றார். அப்ப அண்ணாவிற்கு பிறந்த குழந்தை மரியா.
இஸ்பாவிற்கு பிறந்த குழந்தை செக்கரியா. இப்ப இஸ்பானா யாரு? செக்கரியா அம்மா பேர் என்ன? நம்ம பைபிள்ல என்னங்க போட்டிருக்கு? செக்கரியான்னா யாரு? செக்கரியாவுடைய மனைவி பேர் என்ன? செக்கரியாவுடைய மனைவி பேர் என்ன? எலிசபெத். அப்ப எலிசபெத்துக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன? யோவான். நான் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நீங்க கவனிச்சுக்கங்க, எலிசபெத்துக்கு பிறந்த குழந்தை தான் என்னது? யோவான். அண்ணாவுக்கு பிறந்த குழந்தை மரியா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்ப அண்ணாவும் எலிசபெத்தும் யாரு? ஒண்ணு விட்ட குழந்தையா மக்கள், அப்படித்தானே? என்னது? அக்கா தங்கச்சி. இப்ப மரியாவுக்கு எலிசபெத்தம்மா என்ன வேணும்? தங்கச்சி வேணுமா? அக்காவா? சித்தி. சித்தியோ பெரியம்மாவோ எந்த அம்மாவோ இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? உறவு முறை புரியுதா? இதுதான் காரணம். இப்ப அண்ணாவுக்கு குழந்தை தாமதமாக பிறக்கிறது, எலிசபெத்துக்கும் தாமதமாக பிறக்கிறது. இப்ப நம்ம கபிரியேல் வானதூதர்னு சொல்லுவோம். இது குரான்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஜிப்ரியேல் சொல்லுவாங்க. கபிரியேலை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஜிப்ரியேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூதர். அப்ப அந்த தூதர் தான் வகுத்துக்கு தோன்றி காட்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்ப ஜென்ம பாவம் இல்லாத ஒரு குழந்தையை கடவுள் அண்ணாவினுடைய வயிற்றில் வைக்கிறார். அந்த குழந்தை தான் மரியா. அப்படிப்பட்ட அந்த மரியாவினுடைய கணவர் தான் யாரு? யோசேப்பு. இப்ப யோசேப்பு பொண்ணு பார்க்க போறார். அப்ப மரியாவை பெண் பார்க்க வரக்கூடியவர் வரிசையாக வந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவருடைய கைகளிலுமே அந்த இறை தூதர் என்ன பண்ணுவார்னா கோல் கொடுப்பார், கம்ப கொடுக்கணும். ஏன்னா இறை தூதருக்கு முந்தைய நாளில் கனவில் தோன்றுகிறது, எவருடைய கையில் நீ கோலை கொடுக்கிறார், அந்த கோல் எப்பொழுது எவருடைய கையில் தளிர்த்து ஓங்குகிறதோ அவருடைய கையில் தான் நீ மரியாவை ஒப்படைக்க வேண்டும் என இருக்கிறது. அப்ப உடனடியாக ஒவ்வொரு நபர்கள் கையிலும் அந்த தடியை கொடுக்கிறார். யாருடைய கையிலும் அது வளரவில்லை. உடனடியாக சூசேப்பர் வருகிறார், அவருடைய கையில் கொடுக்கிறார், அது தளிர் விடுகிறது. அதனாலதான் சூசேப்பர் கையில என்ன இருக்கும்? என்ன மலர்? லீலி மலர் இருக்கும். அப்ப பூத்துகிறது. அப்ப இவர்தான் மரியாவுக்கான சரியான துணைவர், இவர்தான் கடவுள் ஏற்பாடு செய்யப்பட்டவர் என்று சொல்லி யோசேப்புக்கே திருமணம் செய்து நிச்சயம் செய்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இதுதான் இந்த சூசேப்புடைய வரலாறு. ஆனாலும் அதற்கப்புறம் நீங்க பிரச்சனையை பார்க்கணும். மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருப்பது தெரிய வந்தோன்னே சூசேப்பர் என்ன சொல்லுவாரு? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும், மரியாவை இகழ்ச்சிக்கு உட்படுத்தாமல். அவ்வளவு. யோசேப்பிடம் நீங்கள் சொல்வது போல நேர்மை மட்டும் இல்ல, யாரையும் இகழ்ச்சிப்படுத்த கூடாதுங்கிற குணமும் இருந்தது. இது ஒரு ஆணாக ஆணினுடைய பக்கம் இருந்து நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு துரோகம். ஆனாலும் அந்த இடத்தில் யோசேப்பு அவரை நான் இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பவில்லை என சொல்லி அவரிடமிருந்து என்ன பண்றாரு? தன்னை விலக்கிவிட திருமணம் இருக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா யோசேப்பு இகழ்ச்சிக்கு உள்ளாக்காம இருக்க முடியாது, ஏன்னா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இப்ப இகழ்ச்சிக்கு உள்ளாக்காம இருக்கணும்னா அதனுடைய பொருள் என்னவென்றால் யோசேப்பு வனவாசம் செல்ல திட்டமிட்டு விட்டார். வனவாசம் என்றால் காட்டிற்கு செல்ல திட்டமிட்டு விட்டார். இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன், அப்பதானே நாளைக்கு நீ யாரும் கேட்க மாட்டாங்க, இது எப்படின்னு கேட்க மாட்டாங்க, இந்த ஒரு இதுல நான் பாவ பழியில நான் பங்கு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஏன் அப்படி யோசிப்பு சொல்றாருன்னா கடவுள் இப்படிப்பட்ட இந்த உறவை விரும்ப மாட்டார், எனவே நான் அவரை இகழ்ச்சிக்குள்ளாக மறைமா விலக்கி விட்டுட்டு நான் தள்ளி போயிடுறேன் அப்படி. இதுதாங்க உண்மையான காதல். இதுதான் உண்மையான காதல். அதுதான் யோசேப்பிடம் இருந்த ஒரு உண்மையான ஒரு நேர்த்தியான நேர்மையான இகழ்ச்சிக்கு உட்படுத்தாத ஒரு காதல் யாரிடம் இருந்தது என்றால் அது யோசேப்பிடம் மட்டும்தான் இருந்தது. அதனால் தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக விலகியது. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னா போதும், அவங்க ஆத்தாப்பனை இவங்க ஆத்தாப்பனை உள்ள சேர்த்து விட்டு செத்து போன ஆயாப்பனெல்லாம் கொண்டாந்து அதுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டு அது சண்டை ஓட்டு, செத்து போனதெல்லாம் ஆவியா வந்து திருப்பி சண்டை ஓட்டு, ஐய குடும்பமாவா இருக்குது, பூரா குட்டி பிசாசு வாழக்கூடிய இல்லமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரு சண்டை ஏற்படுகிறது என்றால் அதை எப்படி நாம் இகழ்ச்சிக்கு உட்படுத்தாமல் கொண்டுட்டு போகணுமோ அப்பதான் அந்த சண்டை முடியும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டை நீங்க எப்ப இகழ்ச்சிக்கு உட்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்களோ, அதாவது மனைவியை இகழ்ச்சிப்படுத்தவோ கணவரை இகழ்ச்சிப்படுத்தவோ அவங்க குடும்பத்தை இகழ்ச்சிப்படுத்தவோ இவங்க குடும்பத்தை இகழ்ச்சிப்படுத்தவோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் சிறந்து தலை ஓங்காது. அது திரு குடும்பம் அல்ல, அந்த குடும்பம் தெரு குடும்பம். என்ன குடும்பம்? தெரு குடும்பம். இப்ப நம்ம குடும்பம் திரு குடும்பமா இல்ல தெரு குடும்பமா நம்மதே முடிவு எடுத்துக்கிறோம்.
இப்ப புரிஞ்சுக்கிறோம், கிடைக்குதுங்களா? இப்ப யோசேப்பிடம் இருந்த அந்த 2 குணங்கள் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தியது. 1 நேர்மை, 2 இகழ்ச்சிக்கு உட்படுத்தவில்லை. ஒரு குழந்தை பிறந்து விட்டார், இயேசு கிறிஸ்து. மனசில் சுத்தமில்லாமல் யோசேப்பு இருந்திருந்தார் என்றால் இயேசுட்ட போய் காட்டி கொடுத்துருப்பார், உங்க அம்மா எனக்கு ஒண்ணு உன்னைய பெத்தெடுக்கல, அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். இப்ப கடைசியில் குடும்பம் என்னமாயிருக்கும்? சின்னாபின்னமாக போய் இருந்திருக்கும். ஒரு பிள்ளையிடம் தாயை காட்டி கொடுக்க கூடாது, தகப்பனை காட்டி கொடுக்க கூடாது. அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ஒரு சிறந்த குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், புனித பதுவேந்தோனியார் 2 வகையான பெற்றோர்களை குறிப்பிடுகிறார். 1, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், கணவன் மனைவியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2 உறவும் வேறு வேறு. ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் முன் பெற்றோர்களாக இருங்கள், பிள்ளைகள் இல்லாவிட்டால் கணவன் மனைவியாக இருங்கள், அதுதான் சிறந்த உறவு என்று சொல்லி முடிக்கிறார். அதுதான் திரு குடும்பம் என்று சொல்லி முடிக்கப்படுகிறது. ஆனால் இங்கு நாம் யோசிக்க வேண்டும். திருவிழியத்தில் ஒரு பக்கத்தில் வரும், என்ன வரும் அப்படின்னா, மரியா குழந்தையை பெற்றெடுத்தார், இயேசுவை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் கூடி வாழவில்லை. இருக்குதா இல்லையா? இது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதை எப்படி ஃபாதர் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஒன்னே ஒன்று நல்லா கவனிச்சுங்க. கபிரியேல் தூதர் கன்னிமரியாவுக்கு தோன்றி சொன்ன ஒரே வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாங்க? அருள் நிறைந்த மரியே. அருள் முக்காவாசி பெற்ற மரியே, அருள் காவாசி பெற்ற மரியே, அருள் 50 காசு பெற்ற மரியேன்னு சொல்லல. அருள் நிறைந்த மரியே. அருள் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க எப்படி குறை இருக்கும்? அருள் வந்துருச்சுல, அருள் வந்த பிறகு எப்படி இருள் ஆட்சி செய்ய முடியும்? ஆகையால் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். யோசேப்புவிடமும் அன்னை மரியாவிடமும் இருந்த அழகான ஒரு பண்பு என்னவென்றால், ஒருவரை ஒருவர் இகழ்ச்சிப்படுத்தவில்லை, ஒருவரை ஒருவர் நேர்மையாக இறைவனுக்கு தூய்மையாக பணிவிடை செய்தார். ஆகையால் தான் அந்த குடும்பம் திரு குடும்பமாக இருந்தது. ஆகையால் தான் அந்த நிலையில் பார்க்க வேண்டும். அருள் நிறைந்த அந்த மரியாள் இறுதி வரையிலும் அருள் நிறைந்திருந்தார்களே ஒழிய பாதியில் அருள் குறைக்கப்படவில்லை. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலிசபெத் அம்மா, ஒரு பெண்ணை இன்னொரு பெண் அவ்வளவு எளிதா பாராட்டிட மாட்டாங்க. பாராட்டிடுவீங்களா நீங்க யாராவது? நேருக்கு நேரம் ஐயோ அழகா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லும். அப்புறம் அங்கிட்டு போய் நேற்று அண்டாவில் உட்காந்து அவிஞ்சிச்சு, அதனால தான் வெள்ளையா இருக்குன்னு சொல்லும். சரியா? இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி நம்மளை அப்படியே புகழ்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பின்னாடி ஒன்றும் பேச மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்பவுமே பின்னாடியும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் தான் கவனமா இருக்கணும், பின்னாடியே கவனமா இருந்துடக்கூடாது. அப்புறம் புரடி அடிவிட்டு செத்து போயிடுவோம். ஊஞ்சல்னா என்ன பண்ணணும்? 2 பக்கட்டும் போகணும். ஒரே பக்கத்து போட்டுச்சுன்னா புரடி அடிவிட்டு, எந்த பக்கம் போச்சுன்னா மூக்கு அடிவிட்டு செத்து போயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? 2 பக்கட்டும் போகக்கூடியதான் ஊஞ்சல். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஆனா உட்கார்ந்து இருந்தாதான் சொகுசா இருக்கும். எந்திரிச்சிட்டீங்க, எனக்கு இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னா ஒண்ணு மூக்கு அடிபடும், இல்ல புரடி அடிபட்டு செத்து போக வேண்டியதுதான். இப்ப புரியுதா உங்களுக்கு? திரு குடும்பம் அவர்கள் தான் பார்க்கணும். அப்ப இன்னைக்கு மே 1 உழைப்பு என்னன்னு சொல்லப்படுகிறது. உழைப்பில் சிறந்தவர் சூசையப்பர். உழைப்பில் நேர்மை இருந்தது. அவர் நினைச்சிருந்தா பணக்காரனா மாறி இருக்கலாம். ஆனால் அவர் செய்யாத ஒரே ஒரு தொழில் மட்டும்தான் இருக்கு. அவர் தொழிலே செய்யாத ஒரே ஒரு கருவி மட்டும் இருக்கிறது. என்னவென்றால் சிலுவை. சிலுவையை மட்டும் அவர் செய்யவே இல்லை. அப்ப அருகில் இருக்கவர்கள் சிலுவை செய்யும் போது அன்னை மரியாள் சொல்லுகிறார், மகனே, இந்த சிலுவையை நாம் யார் முதுகிலும் சுமத்தக்கூடாது, முடிந்தால் நாம் சுமந்து கொள்வோம் என சொல்லி முடிக்கிறார் அன்னை மரியா. அதை தன் மனதில் வைத்துக் கொள்கிறார் இயேசு கிறிஸ்து. இறுதியில் சிலுவை பயணத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே திருவிழியத்தை நாம் வாசிக்கும் போது அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், நேர்மையாக வாசிக்க வேண்டும். இயேசுவிட்டையும் அந்த இகழ்ச்சிக்கு உள்ளாக்குற பண்பு இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. யோசேப்பிடமும் அன்னை மரியாளும் இருந்த அதே பண்பு இயேசுவிடமும் இருக்கிறது. எப்படி ஃபாதர் இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன். மொத்த சீடர்கள் 12 பேர். யூதாசு தெரியும் சொல்லி காட்டி கொடுக்குறான், பேதுரு தெரியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். கடைசியில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னைத்தானே கைது செய்ய வந்தீர்கள், இவர்களை விட்டு விடுங்கள் என சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவனைத்தான் இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? கடைசி வரையிலும் மற்ற 11 சீடரிடம் யூதாசுதான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என அவனை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கல. அவனிடமே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப யூதாஸ்ட கடைசி அவனு சொல்லுவார். என்ன சொல்லுவான்? நீ செய்ய இருப்பத வேமா போய் செய். அப்ப மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஒருவேளை திருவிழாவுக்கு தேவையான காசை வெட்டதுக்கு ஏதோ வாங்க போறாரு போலன்னு நினைச்சு முடிச்சிருவாங்க. அப்ப கூட இயேசு இகழ்ச்சிக்கு உட்படுத்தவில்லை. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 2 குணங்கள் இல்லாமல் போனதுனால தான், இருக்க வேண்டிய இந்த 2 குணங்கள் இல்லாமல் போனதுனால தான் நாம சிரமத்தில் இருக்கிறோம். 1 நேர்மை கிடையாது,
2 மற்றவங்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் வாழவும் முடியாது. இந்த 2 குணங்கள் சூசேப்பிடம் இருந்தது. ஆகையால் தான் அவர் இறைவனுக்கு சிறந்து ஒரு தகப்பனாக, இறைவனுடைய நிழலாக இன்று வரையிலும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்று குடும்பங்களிலே பார்க்கிறோம். குடும்பங்கள் கணவன் மனைவி இடையே சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, இந்த உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், இது பேஸ்ட்ன்னு நினைச்சுக்குங்க, கோல்கேட் பேஸ்ட்ன்னு நினைச்சுக்குங்க. இப்ப சும்மா கம்பி தான் நினைச்சுக்குங்க. இந்த பேஸ்ட் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க, 1 வாரம் ஆகுது. ஆகி முடிச்சோன்னே கணவன் கீழே இருந்து பேஸ்ட்டை பிதுக்கிறார், மனைவி நடுவுல இருந்து பேஸ்ட்டை பிதுக்குறாங்க. அப்ப கணவன் சொல்றாரு, மா நீ நடுவுல இருந்து பிதுக்குன அப்படின்னா 2 பக்கட்டும் மடங்கி இந்த பக்கம் ஓட்ட விழுந்துடும். ஆகையால கீழே இருந்தே அமுக்குனீன்னா அது நேர வருமா, பேஸ்ட் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல, அந்த அம்மா, யார பாத்தியா சொல்ற? என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நாங்க எப்பேற்பட்ட பரம்பரையும் தெரியுமா? எங்களை எப்படி எங்க ஆத்தாப்பன் வளர்த்தாங்கன்னு தெரியுமா? எங்களை கட்டி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவன் சும்மா சொன்ன 50 காசு பேஸ்ட்டை கீழே இருந்து பிதுக்குன்னு தான் சொன்னான். ஆனா இந்த அம்மா என்ன முடிவெடுத்துருச்சு? இதோட குடும்ப உறவை முறிக்கணும். அதாவது சில பெண்கள் எப்படா சண்டை போடணும்னே காத்திருப்பாங்க முடிச்சு விட்டு போறதுக்கு. சாதாரண ஒரு பேஸ்ட். அப்புறம் அவன் சொல்றான், இது என்ன கவுன்சிலிங் வருது, இந்த பிரச்சனை கவுன்சிலிங்ல வருது. அப்ப அவன் சொல்றான், சரி விடுமா, நீ ஒரு 50 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கிக்க, நான் ஒரு 50 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கிக்கிறேன், உனக்கு எங்கிட்ட இஷ்டமோ நீ பிதுக்கு, எனக்கு எங்கிட்ட இஷ்டமோ நான் பிதுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். நீ எப்படியா என்னைய பார்த்து இப்படி சொல்லலாம்? எப்படியா சொல்லலாம்? உடனே ஆத்தாப்பனுக்கு போன் அடிக்க, அவங்க ஒரு 50,000 ரூபாய் செலவழிச்சு வண்டியை பிடிச்சிட்டு வராங்க. எதுக்கு வர்றாங்க? பேசுறதுக்கு இல்ல, கூட்டிட்டு போறதுக்கு. பேசுறதுக்குனாத்தே முடிச்சிடலாமே, கூட்டிட்டு போறதுக்கு. இந்த பெண் பிள்ளை சரியா காய நகர்த்துச்சு, கூட்டிட்டு போனுச்சு. அந்த பிள்ளை அடுத்த கல்யாணம் பண்ண, பேசி பார்க்கணும், செட்டே ஆகலைங்க. அடுத்த கல்யாணம் பண்ணிச்சு, அவன் ஏமாத்திட்டு போனேன். இப்ப 4வது கல்யாணத்தை பண்றதுக்காண்டி ரெடியா நிக்கிது போலதுக்கு. இவன் என்ன பண்ற, 2வது பொண்ணை கட்டினா சிறப்பா சீரும் சிறப்புமா வாழ்ந்துக்கிட்டு நல்ல பிள்ளைகளோட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையா சொல்றேன். என்ன புரியுது அப்படின்னா, நேர்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், நம் திடம் இருக்க வேண்டும். அதுதான் குடும்பத்தினுடைய உதாரணமாக இருக்கிறது. நான் இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. குடும்ப உறவுகளில் பாரதியாரை போல சிறந்த குடும்ப உறவு யாருமே வாழ்ந்ததும் கிடையாது. நம்ம திருக்குடும்பத்தை தவிர்த்து நம்ம சொல்றோம், நம்ம இயல்பாக மனிதர்கள் இருப்பாங்க. என்ன வாழ்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. பாரதியார் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, மனைவி என்ன பண்றாங்க, உள்ள இருந்து சண்டை, கணவனுக்கு மனைவி சண்டை, உள்ள இருந்து பாத்திரத்தை பூரா வெளியில எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பாரதியோட தோழர் வருகிறார், சொல்லுகிறார், என்னடா உன் மனைவி இப்படி பஜாரியா இருக்கிறா, இப்படி தூக்கி எறிகிறா, ஒன்னும் கத்தாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு தோழரை பார்த்து, கொஞ்ச நேரம் உட்காரு, பிரச்சனை இல்லை உட்காரு அப்படின்னு சொல்றாரு. உட்கார்ந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவரால் இருக்க முடியல. உள்ள மனைவிக்கு கோபம் கொப்பளிச்சு உள்ள இருந்த குடத்தை தூக்கி கொண்டாந்து பாரதியார் மேல ஊத்திட்டாங்க. இப்ப நண்பர் கேட்கிறாரு, இவளெல்லாம் வெட்டி போடுறா அப்படின்னு சொல்லும் போது பாரதியார் அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? டே, முதலில் இடி இடித்தது, பிறகு மழை பெய்ந்தது, சண்டை முடிந்தது, இப்ப ஏன் இதுக்கு போய் கோவப்பட்டு இருக்கணும்? பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சு, அவ்வளவுதான். முதலில் பாத்திரமெல்லாம் வெளியில வந்தது, அதுக்கு பேரு இடி இடித்ததான். அடுத்து குடத்தை தூக்கியாந்து தண்ணி ஊத்துனாங்களா, மழை பெய்ததான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஒருத்த கோவப்படும் போது இன்னொருத்த அமைதியா இருந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்டா. அவ கோவப்படுறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் கோவப்பட்டோம்னா 2ம் குத்திக்கிட்டு சாகணும்டா, அதை புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பருக்கு அங்கனக்குள்ளே ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு கட்டுரை எழுதி அனுப்பக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப தலைவராக பாரதியார் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய குடும்பத்தில் நாமும் சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒரு பொண்ணு பார்க்க போனோம். சரி, எனக்கு இல்லை, சொந்தக்காரனுக்கு. எங்க மாமா ஒருத்தர் மாசத்துக்கு 2 வாட்டை விசிக்கி நடப்பார். மாசத்துக்கு எத்தனை வாட்டை? 2 வாட்டை நடப்பார். நான் கேட்டேன், ஏன் மாம்சு என்ன இப்படி நடக்கிறதுல என்னன்னு கேட்டேன். பதிலே சொல்லலை. 4 நாள் கழிச்சு சொல்றாரு, மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போறேன் தம்பிக்கு, வர்றியா அப்படின்னு கேட்டார். நான் அது வரைக்கும் பார்த்தது இல்லை, என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவர் இங்கே உட்காந்துக்கா, அடுத்து மனைவி உட்காந்துக்கா, அடுத்து பிள்ளை உட்காந்துக்கா, மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறான். நான் நிற்கிறேன், சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வர்ற வேண்டிய நேரத்தில் மாமா என்ன பண்ணிட்டாரு, சிகரெட்டு குடிக்கிற பழக்கம், எந்திரிச்சு நைஸாக என்னைய தள்ளி உட்கார வச்சுட்டு போயிட்டார். இதை எங்கள் அத்தை பார்க்கல. பொண்ணு வந்துட்டு போனது தாங்க மிச்சம். என் தொடையில நறுக்குன்னு கிள்ளி, கேளியா
என்னத்த நகை எவ்வளவு போடுவான்னு கேட்கணுமா. எனக்கு மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை. நான் சவுண்டு இல்லாம இருக்கவும் திருப்பிக்கிட்டு நறுக்குன்னு கில்லு சதை அந்துக்கிட்டு தான் வந்திருக்கும் பொழுது கேளு. நான் கத்திட்டு ஏத்த அப்படின்னு கத்துனேன். அப்புறம் மாமா ஓடி வந்து காப்பாத்தினார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்டா இவர் மனுஷன் மாசத்துக்கு 2 வாட்டம் நொன்றாருன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? எதுக்கு போனோம்? பொண்ணு பார்க்க போறோம். இப்ப பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? முடி 4 முழத்துக்கு இருக்கணும். எதுக்கு? வீடு கூட்டவா? விளக்க மாறுவாங்க, காசு இல்லையா? முடி நீளமா இருந்து என்னையா முக்கியம்? மூளை இருக்க வேண்டும். இன்னைக்கு வயசு பிள்ளைலாம் பார்த்து உனக்கு வழுக்கையா மாப்பிள்ளை பார்ப்போமான்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என்னப்பா சொல்லுவிய? வழுக்கையா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னா என்ன சொல்லுவிய? வேணான்னு. ஆனா இதே நீங்க இளநீ கடைக்கு போகும்போது எனக்கு வழுக்கையா இளநீ கொடுங்கன்னு கேட்பிய. ஒரு இடத்துல எனக்கு வழுக்க வேணாம், இன்னொரு இடத்துல அதுதான். இன்னைக்கு முடி இருக்குதான்னு பாக்குறீங்க, மூளை இருக்குதான்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? மூளையை வைத்துதான் குடும்பம் நடத்த முடியும், முடியை வச்சு நடத்த முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எப்படி முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சாப்பிட்ட தட்டை கவுத்து போட்டது மாதிரியும் வைக்க போற மண்டை லாரி பார்த்திருக்கீங்களா? சுத்தி போட்டு விட்டு இந்த ரவுண்டா வைக்க போற லாரி போகும், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும். கேட்டா அது பேர் என்னன்னா, அது பேர் என்னது? புள்ளிங்கோ கட்டா? அது மங்கி கட்டு. ஒரு குரங்கு ஒன்று இருக்கு, அந்த குரங்கு பேரு மந்தி குரங்கு. நீங்க வலையொலியில இன்னைக்கு போட்டு பார்த்தாலும் அது வந்துடும். அந்த அந்த முடிவெற்ற திருத்தம் செய்யக்கூடிய வித்தியாசமா முடிவெட்டுன்னு சொல்லி வனத்துக்கு போய் பார்க்கிறார். அதுல அந்த குரங்கனுடைய முடி வெட்டு அழகா இருக்குது. அதை ஒரு கிரிக்கெட் வீரருக்கு முதல்ல வெட்டினார். ஏன்னா அந்த கிரிக்கெட்டை ரொம்ப பேர் பார்க்கிறான் அப்படின்னா அது பூரா விளம்பரமாக. அப்ப எல்லாருக்கும் முடி வெட்டி அவர் காசு சம்பாதிக்க பார்த்தாரு. இன்னைக்கு பூரா காட்டுல தெரிய வேண்டியது பூரா வீட்டுல தெரியுது. கேட்டா அதுக்கு பேர் என்னன்னா புள்ளிங்கோ கட்டுன்னு சொல்றான். நானும் என்ன பண்றேன், வண்டியில போகும்போது பாக்குறேன், சாமியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, இந்த ஒரு வைக்க பொருள் லாரி வருது பார்த்துட்டு போவோம்னு சொல்ல வேண்டியது. ஏன் அப்படின்னா அது பேர் ஸ்டைல் புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாட்டாங்க. இதே மாதிரி நம்முடைய தாயும் தகப்பனும் முடிவெட்டிட்டு வந்து அந்த பிள்ளைகள் பார்க்க செய்யுமா? பிடிக்காது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நேர்மையான வாழ்க்கையும் நேர்மையான வார்த்தையும் நேர்மையான செயலும் இருந்தது என்றால் அதுதான் வாழ்க்கையினுடைய சிறந்த எடுத்துக்காட்டாக மாறும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அன்னை மரியாளை போலும் யோசேப்பை போலவும் நாம் தாயும் தகப்பனாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் மனைவியாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உறவுகளோடு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் சிறந்த உறவாக இருக்குமே ஒழிய அதை விட மட்டமான உறவுகள் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு 18 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவர். அப்ப அக்கா கூட பிறந்த அக்காவுடைய மகளுக்கு திருமணம், கூட பிறந்த அக்கா மகளுக்கு திருமணம். அப்ப போறாங்க, அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த திருமாங்கல்யத்தை தொடர நேரத்துல அக்கா தங்கச்சியுடைய கையை தட்டி விட்டு, நீ தொற்றாத திருமாங்கல்யத்தை, என் மக வாழ்க்கை நாசமா போகும்னு சொல்ற. கூட பிறந்த அக்கா இந்த வேதனை தாங்க முடியாம அவ்வளவு நாள் ஊருக்காரங்க பூரா அவரை மலடி மலடி என்று சொல்லுகிறார். குழந்தை பெற்றெடுக்க முடியாதவள், இவள் சபிக்கப்பட்டவள், இவள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாதவள் என்று சொல்லி தூற்றியதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தன் உடன் பிறந்த அக்காவே இப்படி சொல்லும் போது மனம் உடைந்த அவர் விரைவாக வீட்டிற்கு சென்று கயிறு ஒன்று வாங்கி மாட்டிக்கொள்கிறார். ஒரு கடிதத்தை இறுதியாக எழுதி வைத்து இறந்து போய்விடுகிறார். அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கும்போது 2 வரி மட்டும்தான் எழுதியிருந்தார். அதற்கு மேல் அவர் எழுதவில்லை. என்ன வரி எழுதியிருந்தார் என்றால், நான் ஒருவேளை இறந்து விட்டால் என் உடலை எரித்து விடாதீர்கள், புதைத்து விடுங்கள், அப்படியாவது என் வயிற்றுக்குள் 4-5 புழுப்பூச்சிகள் முண்டட்டும் எழுதி வைக்கும். அப்ப இந்த சமூகம் கொடூரமான ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் ஒருவர் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் சபிக்க கிடையவே கிடையாது. எங்க அம்மாவுக்கெல்லாம் 7.5 வருஷம் குழந்தை இல்லை. அந்த 7.5 வருஷம் இல்லாததுக்கு தான் நான் ரெட்டை பிள்ளையா வந்து பிறந்தேன். இவங்க என்னைய கேட்காமலே நேர்த்தி கடை வச்சிருக்காங்க, ஒருத்தனை சாமியாருக்கு அனுப்புறோம்னு சொல்லி. என்னைய கேட்டுக்கணுமா இல்லையா? என்னைய கேட்கணுமா இல்லையா? இப்போ ஓட்டு போடுறேன்னா யாருக்கு போடுறேன்னு என் விருப்பம், நான் உங்களுக்கு கேட்கவும் கூடாது. என்னைய கேட்காமலேயே என்ன பண்ணிட்டாங்க, நேர்த்திக்கடன் வச்சுட்டாங்க. அப்ப நான் அவங்களுடைய வேண்டுதலுக்கு நான் என்னை இழைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பெற்றோர்கள், எல்லா பெற்றோர்களுமே தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்களே ஒழிய நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெற்றோர் கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, எங்க அப்பா என்னை கம்பல் பண்றாரு, எங்க அப்பா என்னை கம்பல் பண்றாரு, இதை படி சொல்ற அதை படி சொல்ற. அப்படி இல்லை, என் பிள்ளை ஜெயிச்சிருவானான்னு பயத்துல இருக்கிறாங்க அவங்க. இந்த சமூகத்தில் அவன் சிறந்து ஒழிச்சிருவானான்னு விரும்புறாங்க. அதனால இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், உங்க அப்பா அம்மா நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு உங்களை திட்ட மாட்டாங்க, நீங்க வளரவே கூடாதுன்னு திட்ட மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும் திட்டுகிற ஒரே ஒரு உறவு பார்த்தீங்கன்னா அது அப்பா அம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது.
அதை மட்டும் நீங்கள் சிறப்பாக உள்ளத்தில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவும் சரி அன்னை மரியாள் சூசேப்பரும் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக இருங்கள். குடும்பத்தில் 1000 சண்டைகள் வரும். கணவன் மனைவி உறவு என்பது என்ன? கணவன் மனைவி உறவு என்பது என்னன்னு தெரியுமாப்பா? எனக்கு தெரியுமா தெரியாதா? கணவன் மனைவி உறவுனா என்ன? ஆயா அப்பத்தா என்ன மூடிட்டிய முகத்தை? கணவன் மனைவி உறவுனா என்ன? இது தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டீங்களாக்கும். சரி சொல்லவா? சொல்றேன். கடவுள் முதலில் யாரை படைத்தார்? பெண்ணை படைத்தாரா? பெண்ணையா ஆணையா? ஆணை படைத்தார். ஆண் 100% இருக்கிறான். அவனுக்கு உறக்கம் வர வைத்த பிறகு அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பு எடுக்கிறாரு. அவரை யாரை உருவாக்குறாரு? இப்ப பாருங்க, 100% இருக்கக்கூடிய ஆதாமிடம் இருந்து 50% எடுக்கிறார், இன்னொரு பெண்ணாக படைக்கிறார். இவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று முடிவெடுக்கிறார். ஆகையால் இன்னொரு 50% பிரித்து எடுத்து ஒரு பெண்ணாக படைக்கிறார். இப்ப 50 ஆதாம், 50 ஏவாள். இப்ப 2 பேருக்கு திருமணம் செய்தால் 50 கூட்டல் 50 எத்தனை? அவ்வளவுதான் கல்யாண உறவு. இதான் கல்யாண உறவு. திருமண உறவு என்பது மீண்டும் 100 வேண்டும். அதுதான் திருக்குடும்பம். நீங்கள் மீண்டும் திருமணம் செய்த பிறகு நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு ஆண் 50 நிக்கிறாரு, பெண் 50 தான் நிக்கிறாங்க அப்படின்னா 50 - 50 = எத்தனை தான்? 0 தான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இறைவன் படைத்த அந்த 50 கூட்டல் வர வேண்டும், கழித்தல் வரக்கூடாது. அந்த கழித்தல் வந்து விட்டதனால் 0 தான் போகும். முட்டை தான் வாங்க முடியும். அதை வச்சு ஒரு ஆம்லெட் கூட போட முடியாது. ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் படைத்த அந்த கணவன் மனைவி உறவை பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டும். இப்ப கணவன் மனைவிக்கு இடையில சண்டை. அப்ப மனைவி நைஸா கணவர்கிட்ட கேட்கிறாரு, மாமா நம்ம 2 பேரும் செத்து போயிட்டோம்னா சொர்க்கம் தானே மாமா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு மாமா கோவத்தில் இருக்கிறார். சொன்னாரு, இல்லடி அம்மா, மாமா மட்டும் போறதுதான் சொர்க்கம், நீ போறது நரகம். இப்போ மனைவிக்கு ஞானமுள்ள மனைவி, உனக்கு கோவம் வரல, கேட்குறா, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன மாமான்னு கேட்குறா. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? இது ரெண்டுமே சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது. ஸ்வ அர்க்கம் ந ரகம். நெல், நம்மளாம் விவசாயிகள் தானே, நெல் ரகரகமாக இருக்கும். ஒரு எத்தனை ரகம் இருக்குது? ஜோதி, ஐயாரெட்டா, அப்புறம் ABCD Z வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ரகரகமாக இருக்கிறது தான் நான் ரகம். கணவன் ஒரு ரகம், மனைவி ஒரு ரகம், பிள்ளைகள் ஒரு ரகம் என்றால் அந்த குடும்பம் நான் ரகம். ஸ்வ அர்க்கம் என்றால் கடவுளுடைய திட்டத்தை வைத்து அவரவர்கள் ரகமாக இருந்தாலும் இறுதியில் கடவுளுடைய திட்டத்தை செயலாற்றப்படக்கூடியவர்கள். அதுதான் ஸ்வ அர்க்கம் என சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த மனைவி கேட்கிறார், மாமா சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? அப்ப அவர் சொல்றாரு, இந்த சொர்க்கம்னா மாமா செத்து போனோன்னா மாமா கையை ரம்பா, நக்குமா, ஊர்வசி எல்லாம் தூக்கிட்டு போவா, அது பேர் தான் சொர்க்கம். சரி மாமா, நரகம்னா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, கருப்பு கரடி உன் கையை கவ்விட்டு போகும் அப்படின்னு சொல்லி. அந்த மனைவிக்கு கோபம் வருமா வராதா? ஆனா அந்த மனைவி எளிதா சூப்பரா ஒரு ஜோக் அடிச்சாங்க அந்த இடத்துல கணவரை பார்த்து. என்னன்னா, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இருக்கும்போது ரம்பா ஊர்வசி மாதிரி அழகான பொண்டாட்டியா, செத்து போனோனையும் ரம்பா ஊர்வசியை கூட்டு போவாங்களாம். எனக்கு மட்டும் செத்து போனோனையும் கருப்பு கரடியா, இருக்கும்போதும் கருப்பு கரடியா. இப்போ கணவர் என்ன ஆகி போச்சு? அவுட்டு. புரியுதுங்க உங்களுக்கு? சண்டை வரத்தாங்க செய்யும். அதை எப்படி நீங்கள் நகைச்சுவையாக மாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதான் உண்மை. இப்ப சண்டை முத்திருச்சு, கணவர் தோத்து போயிட்டாரு. கணவர் ஆனா கீழே விழுந்தாலும் கணவர்மார்களுக்கு என்ன ஒட்டாது? மண்ணு ஒட்டாது. அடுத்து பழி வாங்கணும். வீட்டுக்குள்ள மனைவி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்வமா கணவர் சொல்றாரு, அடியே உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் வந்திருக்காங்க, வேமா வா, உன் சொந்தக்காரன் பூரா வந்திருக்கான், வேமா வா அப்படின்னு சொல்றா. மனைவி ஆசையா வெளில பார்த்தா ஒரே குரங்கு கூட்டமா இருக்குது. இப்ப உங்களை கூப்பிட்டா கோவம் வருமா வராதா? அந்த பெண் பிள்ளை அழகா எப்படி பேசுனாங்க அப்படின்னா, அந்த குரங்குகளை பார்த்து, வாங்க மாமனாரே, வாங்க அத்தை, வாங்க கொழுந்தனாரே. யாரை பார்த்து? குரங்குகளை பார்த்து. இப்ப யாரு அத்தை மாமான்னா யாருக்கு என்ன வேணும்? இப்போ ஈஸியா முடிஞ்சு வச்சா சண்டை. இதுதாங்க சண்டை. சண்டை எப்பொழுதுமே சமாதானத்தில் முடிய வேண்டும், பிரிவில் முடிந்து விடக்கூடாது.
இன்று பல குடும்பங்கள் பிரிவதற்காகத்தான் சண்டை போடுகிறார்கள், சேர்வதற்காக சண்டை போடுவதில்லை. நீங்கள் சண்டைகள் வரத்தான் செய்யும், அதை சேர்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள், பிரிவதற்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த சமூகம் நம்மை புறக்கணிக்க செய்யலாம், இந்த சமூகம் நம்மை ஏளனப்படுத்தலாம், இந்த சமூகம் நம்மளை துச்சமாக கருதலாம். ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுங்கள். திருமணத்தின் போது மட்டும் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒரு பிரமாணிக்கமாய் இருந்து வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் உன்னை மிதிக்கவும் மதிக்கவும் புதுப்பிச்சுக்குங்கத்தா. மதிக்கவும் நான் கிழிக்கிறேன் வாய, புரிஞ்சு போச்சு. கொடுக்குற வாக்குறுதி தான், ஆனால் வார்த்தை வேற மாதிரி மாறிடுது. வா மதிக்கிறேங்கிறதுக்கு பதிலாக வா மிதிக்கிறேன்னு மாறிடுது, வா கழிக்கிறேங்கிறதுக்கு பதிலாக வாய கிழிக்கிறேங்கிறதுக்கு வருது. அப்ப இந்த குடும்பம் சிறந்த குடும்பமா? நீ நினைத்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் போய்கிட்டு இருக்குது. எனவே நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம், திருமணத்திற்கு தயாராக இருக்கலாம், இல்லை திருமணத்தில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனை இல்லாம எந்த குடும்பமும் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. நீங்க அதனால கவலைப்படாதீங்க. பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஆனா அந்த பிரச்சனைய நீங்க அருமையா பாருங்க. அன்னை மரியாளுக்கு சூசேப்பருக்கு பிரச்சனை இல்லையா? குழந்தை பெற்றெடுக்க இடம் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஆனா அந்த இடத்துல கூட உங்க கடவுளை திட்டல. ஏயா நீலாம் ஒரு புருஷனா, ஒரு இடம் பக்கத்துல நீலாம் ஒரு அப்பனாக போற அப்படின்னு அன்னை மரியாள் சூசேப்பர் பார்த்து திட்டலையே. புரிந்து கொள்ளுதல் தானே, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளுதல் தானே. விரலுக்கேற்றதான் வீக்கமாக இருக்க வேண்டுமே. அதற்கு மேல தாண்டுனா உடம்பு ஊதிருச்சு அப்படின்னா கேன்சர் கட்டி வந்துடும் தெரிய வேண்டியது தானே. அப்ப நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை நடத்தும் போதுதான் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் சிரமத்திற்கு உள்ளான குடும்பமாக இருக்கும். பல பெண்கள் சொல்லக்கூடியது ஒரே ஒன்றுதான், குடிச்சு என் குடும்பத்தை வீணாக்கிட்டாரு ஃபாதர். குடி மட்டும் இல்லாட்டினா என் கணவனை மாண்டி தெய்வம் வேற யாருமே கிடையாது ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். நின்னுட்ட ஒரு அம்மா இளையாங்குடியில சின்ன சாமியாரா இருந்து இப்ப ஆரசமங்கலத்துக்கு சின்ன சாமியாரா வந்திருக்கிறேன் நான் தான். அப்ப அங்கே இருக்கும்போது ஒரு பங்குல இருக்கும், ஒரு பங்குன்னு சொல்லிட்டேன், எந்த பங்குன்னு சொல்லலை. ஒரு பங்குல இருக்கும்போது ஒரு அம்மா வர்றா, சாமி என் புருஷன் குடிச்சு என் குடும்பத்தை காலி பண்ணிட்டாரு சாமி, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீனும் போய் ஒரு டம்ளரை நீட்டி வாங்கி குடிச்சுக்கமான்ட்டேன். இந்த அம்மா விறுவிறுன்னு போனது, அது பார்த்தா ஒரு புல் பாட்டை தூக்கி தள்ளிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு எனக்கு போன் அடிக்கிறாங்க, ஃபாதர் எங்கள் சாமியார் தான் என்னை குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. அடப்பாவியலா, நான் என்ன சொன்னேன், டம்ளர் நீட்டா திருந்துவாருன்னு சொன்னேன், நீ அதுக்குள்ள வேமா போயிட்டு நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியம்மா அப்படின்னு சொல்லி. அப்ப குடும்பம் என்ன குடும்பமா மாறிடுச்சு? இப்ப குடும்ப ஜெப குடும்பமா மாறிடுச்சு, குடும்பம் குடிகார குடும்பமா மாறிடுச்சு என்பதை நான் பார்க்கிறேன். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் 2 வார்த்தைகளை மட்டும் என்ன பண்ண, இவ்வளவு நேரம் என்ன சொன்னேங்கிறத மறந்துருங்க. ஆனா இப்ப சொல்ல போற இந்த 2 வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்குங்க. என்ன ஃபாதர் சொல்ல போறீங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இது 2 மட்டும் மனசுல வச்சுங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 1, பறவைகளுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். பறவைகளுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். குடும்பத்தில் உறவுகளில் ஒருவர் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். எனவே இந்த சொல்லை சரியாக பயன்படுத்துங்கள். பிறரை இகழ்ச்சிப்படுத்துவதற்கல்ல, பிறரை குற்றவாளியாகவும் தன்னை நியாயாதிபதியாகவும் மாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தாதீர்கள். இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களா, தான் தவறு செய்யும் போது வக்கீலாக மாறி வாதாடுகிறார்கள். பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாக மாறி தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அதனால் தன் கடவுள் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை அகற்றுங்கள், பிறர் கண்ணில் இருக்கும் தூசியை அகற்ற முயற்சி செய்யாதீர்கள். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் சண்டை போடுவதற்கு முன்பாக என் கண்ணில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் என்றால் சண்டை வராது. அது சண்டை வந்தாலும் பிரிவுக்கு இட்டு செல்லாது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால், சண்டை போட்டாலும் அந்த சமாதானத்தில் எப்படி முடிக்கணுங்கிறத கத்துக்கிறங்க. அப்படிதான் இருக்கணும். உங்கள் ஊர்களில் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. அவங்கள விட சிறந்த ஒரு தெய்வ புதல்வர்கள் வேறு யாருமே கிடையாது. அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய குறுப்பட்டத்தினுடைய நோக்கமே அதாகத்தான் இருந்தது. 50 விதவை பெண்களையும் 50 குழந்தை இல்லாத பெண்களையும் வைத்துதான் முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றினேன். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளோடு தான் என்னுடைய முதல் நன்றி பலி நிறைவேற்றினேன். எதற்கு என்றால், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களால் தான் நாம் இருக்க முடியும். நம்ம 10 குழந்தைகளை பெற்றெடுப்பது முக்கியமல்ல. அழகா ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாய் தகப்பன் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறார். 10
பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து விடுகிறார். ஆனால் 10 சேர்ந்து இந்த 2 தாய் தகப்பனை வளர்க்க தெரியாது. அதான் இந்த சமூகமாக மாறிவிட்டது. நீ குடும்பங்கள் எதாக மாறிவிட்டது? முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டன. காரணம் என்ன? இன்னைக்கு பிளே ஸ்கூல்னு சொல்லிட்டு அதிகமாயிருச்சு. என்ன அப்படின்னா 3 வயசுலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அதுக்கு கக்காவும் போக தெரியாமல் உச்சாவும் போக தெரியாமல் அங்கே போய் முக்கிக்கிட்டு இருக்கு. ஆயம்மாவை தேடிக்கிட்டு இருக்கு. அம்மாவை தேட வேண்டிய வயசில் ஆயம்மாவை தேடிக்கிட்டு இருக்குது. கடைசியில் அம்மா என்ன பண்ணலை, எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆக நான் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வரேன்னு அது வளர்ந்தோன்னு விட்டுட்டு வந்துடுது. அப்ப நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ந்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு கொண்டவர்களாக நாம் வளர வேண்டும் என்றால் புனித சூசேப்பரையும் அன்னை மரியாதை நாம் முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும். இந்த சூசேப்பரை கிராமத்தினுடைய நம்ம பாதுகாவலராக வைத்திருக்கிறோம். அவருடைய நிழல் கடவுளுடைய நிழல். அந்த நிழலில் நாம் எந்நாளும் நடைபோட வேண்டும் என்றால் அவரிடம் நாம் தஞ்சம் புகுந்துதான் ஆக வேண்டும். அந்த நிழலில் இருந்து அருளை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல இந்த தியாகப்பலிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.